ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கிறேன். ஐயப்பனை பார்க்கணுன்னா சபரிமலை போகணும், அஸ்வின் அண்ணனை பார்க்கணுன்னா தீர்த்தமலை போகணும். ஆமாங்க, நம்ம மூணாறில் இருக்கிற தீர்த்தமலைக்கு தான் போகிறோம். அதுவும் எதுக்கு போகிறோன்னா அஸ்வின் அண்ணனோட மேரேஜுக்கு. என்னோடய ஹஸ்பண்டும் அஸ்வின் அண்ணனும் சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப 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 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் லைஃப் லாங் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும். கடவுள்கிட்ட நான் ப்ரே பண்ணிக்கிறேன், நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னோடய அம்மாவையும் அக்காவையும் கூப்பிட்டு, அதுக்கப்புறம் என்னோடய மாமியாரையும் கூப்பிட்டு அஸ்வின் அண்ணனோட மேரேஜுக்கு மொதல் நாள் நிச்சயதார்த்தத்துக்கே கிளம்பிட்டோம். வாங்க மூணாருக்கு ஒரு ஜாலி ட்ரிப் போகலாம். நிச்சயதார்த்தத்துக்கு 5 மணிக்கெல்லாம் கரெக்டாக போகணுன்ட்டு வண்டி இடையில எங்கேயுமே நிப்பாட்ட மாட்டேங்கிட்டாரு. எனக்கு வாமிட் வந்துருச்சு. வாமிட் வந்தனால இந்த பிளேஸில் நிப்பாட்டினார். இந்த வியூ பாயிண்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2-3 ஃபோட்டோஸை மட்டும் எடுத்துகிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அடிச்சு பிடிச்சி ஓடி வந்தவங்க கூட நிச்சயதார்த்தம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அலைஞ்சு திரிஞ்சு போனதில் நல்லா பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, சாப்பிட வேண்டியதுதான். சாப்பிட போனால் அங்கே நல்லா வெஜ்ஜு பிரியாணி, சிக்கன் கிரேவி வச்சு சூப்பராக அடிப்பொலியாக இருந்துச்சு. நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டோம். நம்ம தமிழ்நாட்டிலலாம் கல்யாணம்னா சாம்பார் சாதம் வைப்போம், இல்லாட்டி வெஜ்ஜு பிரியாணி, வெஜ் ஐட்டம் இப்படி தான் வைப்போம். ஆனால் கேரளா ஸ்டைலுன்னு பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜை தான் வைப்பாங்க போல். நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. ஏற்கனவே கேரளாவில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேன். ஐயோ, பிரியாணி நல்லாவே இல்லைன்னு சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில். ஆனால் இங்கே பிரியாணி சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக வச்சுருந்தாங்க. வயிறு நிறைய எல்லாருமே திருப்தியாக சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நேரம் ஆக ஆக ரொம்பவே குளிர் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஆளுக்கு ஒரு சொட்டரை போட்டு கிடுகிடுகிடுகிடு நடுங்கிட்டே படுத்துருந்தோம். எப்படா விடியுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது, நைட்டு பார்க்கவே பயமாக இருந்த இடம். காலையில் பார்த்தா பச்சை பசேன்னு சூப்பராக இருந்துச்சு. சூரியனும் மெல்ல எட்டி பார்த்து சிரித்தார். பார்க்கவே 2 கண்ணு பத்தாதுடா சாமின்ட்டு ரசிச்சுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். அடக்கடவுளே, வந்த வேலையை மறந்துட்டோமே, அஸ்வின் அண்ணனோட கல்யாணத்துக்கு லேட் ஆயிடுச்சுன்ட்டு அதுக்கப்புறம் குடுகுடுன்னு ஓடி போய் அஸ்வின் அண்ணனோட கல்யாணத்துக்கு கிளம்பிட்டோம். வாங்க இப்போ அஸ்வின் அண்ணனோட மேரேஜை பார்ப்போம்.
നമുക്കൊന്ന് വന്നിട്ടുണ്ട് വീടുന്ന രീതിയിലുണ്ടെന്നില്ല പ്രത്യേകമായി നൽകുകയും ചെയ്യുന്ന ഭാഗമായി സമർപ്പിക്കുന്ന പ്രാർത്ഥന കേട്ടുകൊള്ളണമേ. ഇവരില്ലാത്ത ബാക്കി പള്ളിക്കരാം. നാമത്തിൽ ഈ താലി ധരിച്ചുകൊള്ളുക. എനിക്ക് നിങ്ങളോടുള്ള സ്നേഹത്തിൻ്റെയും വിശ്വസ്തതയുടെയും അടയാളമായി പിതാവിൻ്റെയും പുത്രൻ്റെയും പരിശുദ്ധാത്മാവിൻ്റെയും നാമത്തിൽ ഈ മന്ത്രകോടി സ്വീകരിക്കുക.
அஸ்வின் அண்ணா கிறிஸ்டியனுங்கிறதுனால கிறிஸ்டியன் முறைப்படி நல்லபடியாக சூப்பராக கல்யாணம் நடந்து முடிஞ்சுச்சு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கிறிஸ்டியன் முறைப்படி எப்படி கல்யாணம் நடக்குங்கிறதவே பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் சேரீ கட்டி தம்பியை கொஞ்சிடாங்க இல்லையா ஒரு அம்மா, அந்த அம்மா அவங்க வீட்டில் தான் நைட்டு ஸ்டே பண்ணோம். ரொம்ப சூப்பராக ஃபேமிலியோடு நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டாங்க. கல்யாணம் நடந்து முடிக்கிறதுக்கு 12 மணி ஆயிடுச்சு. சரி நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகணுன்ட்டு எல்லாத்துக்கிட்டே சொல்லிவிட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.